அப்புறம் நீங்கள் டிடி ஃபேமிலியில் ஒரு மெம்பராக ஆட் ஆயிடலாம். ஓகே, அப்போ நீங்கள் என்ன வேணால் டெக்ஸ்ட் பண்ணால் அதை நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணிடுவேன். சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணால் இதான் பெனிஃபிட். ஓகேவா? உங்களுக்குலாம் தெரியுமா? நீங்கள் பர்சனலாக பண்ணுற டிஎம்லாம் எனக்கு தெரியாது. நீங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் வாங்கி எனக்கு மெசேஜ் பண்ணும்போது அதை நான் பார்த்துருவேன். நான் உங்களுக்கு எனி டைம் எப்போ வேணால் ரிப்ளை பண்ணிடுவேன். லைவ் வந்தால் மார்னிங் அண்ட் ஈவினிங் தான் வர முடியும். சப்ஸ்கிரிப்ஷன் வாங்கிட்டிங்கன்னா நீங்கள் எனி டைம் எனக்கு மெசேஜ் அனுப்பலாம். எனக்கு வந்து உடனே நோட்டிஃபிகேஷன் வந்துடும். நான் உடனே ரிப்ளை பண்ணுவேன் உங்களுக்கு. ஓகே, சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணிடுங்க இன்ஸ்டாகிராமில். நீண்ட நாள் எனது கனவு உங்களை ஒரு தடவையாவது நேரில் சந்திக்க வேண்டும் என்று. ஷோர் நடக்கும் பார்க்கலாம். ஹாய் சிஸ்டர், ஐ எம் நியூ சப்ஸ்கிரைபர். ஹாய், தேங்க்யூ மிஸ்டர் ரமேஷ் ராஜா. ஹாய், ஹவ் ஆர் யூ? லைவ் மார்னிங் அண்ட் ஈவினிங் வருவதுலலாம் ஜாயின் பண்ணிடுங்க. டுடே ஸ்பெஷல் ஒன்றும் இல்லையா மேம்? டுடே என்ன ஸ்பெஷல்? நான் உங்ககிட்டலாம் பேசுகிறேன்ல, அதுதான் ஸ்பெஷல். கீதா பிரியன், ஹாய் ஹாய்ங்க. ஈவினிங் தான் உங்கள் லைவ் வீடியோ பார்த்தேன். அதில் கமெண்ட் போட்டிருந்தேன், பார்த்தீங்களா சிஸ்? ஓகே, நான் பார்க்கல, பட் கமெண்ட் எல்லாமே நான் பார்த்தேன். ஆனால் நீங்கள் பண்ணது எதுன்னு எனக்கு தெரியல, பட் எல்லா கமெண்ட்டும் நான் பார்த்தேன். என் ஃபேஸ் எனக்கே தெரியுது, டயர்டாக இருக்கேன். ஓகே, டயர்டாச்சு. ஓகே, மார்னிங் லைவ் ஜாயின் பண்ணிடுங்க எல்லாரும். ஓகே, இப்போது லைவ் 9 o'clock வரைக்கும் வரேன். லைவ் 9 o'clock வரைக்கும் லைவில் தான் இருப்பேன். நீங்கள் பேசலாம். ஒரு அருமையான பாட்டு ஒன்று பாடுங்கள், கேட்டு ரசிப்போம். என்ன பாட்டு? கொஞ்சம் ஈஸியான பாட்டாக சொல்லுங்கள், அப்போ தான் எனக்கு தெரியும். கஷ்டமான பாட்டுனா ஒரு லைன் தான் தெரியும், இல்லை கொஞ்சம் 2 லைன் தான் தெரியும். என்ன பாட்டு பாடுறது? கைலாசம். சாரி கட்டி ரீல்ஸ் பண்ணுங்க, நல்லா இருக்கும் மேம். தேங்க்யூ. ஓகே, நான் பண்ணுறேன், ரீல்ஸ் பண்ணுறேன் சாரி கட்டி. ஓகே, டன் மிஸ்டர் கைலாசம். அந்த லைவ்ல ஒருவன் எல்லாரையும் லைக் போடாதீங்கன்னு சொல்லியிருந்தான், பார்த்தீங்களா சிஸ்? இல்லைங்க, நான் பார்க்கல. ஏன் அப்படி சொல்லியிருந்தாங்க? ஓகே, அது அவங்களுக்கு தோன்றது சொல்கிறாங்க, விடுங்க. உங்களுக்கு பிடிச்சா நீங்கள் லைக் போடுங்க. யாரும் சொல்லி தான் நீங்கள் போடணும் போடக்கூடாதுலாம் இல்லை. உங்களுக்கு என்ன தோணுதோ அதை நீங்கள் பண்ணலாம். மற்றவங்க அப்போ ஒருத்தர் வந்து உங்களுக்கு லைக் போடுங்க அப்படின்னு சொன்னால் அவங்க பேச்சு கேட்டு நீங்கள் லைக் போட்டுருவீங்களா? உங்களுக்கு பிடிச்சா தானே போடுவீங்க. அதே மாதிரி அவர் போடாதீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் போடுங்க, அவர் பேச்செல்லாம் கேட்க வேணாம். என்ன பாட்டு பாடணும் இன்னும் சொல்லலையே. கண்ணுக்குள்ளே உன்னை வைத்தேன் கண்ணம்மா பாட்டு பாடுங்க.